நம்மிடம் இருக்கு அவல் பொரி. இன்னைக்கு வந்து ஊட்டியில நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். அது ஆனா ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமே கிடையாது, இன்ஸ்டன்டா பண்ணி முடிக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஜிலேபி ஜிலேபி எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா அது ஒரு நாள் ஆகுமே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஜிலேபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கத்துக்க போறோம் இல்லையா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க மேடம். என் பேரு மனிஷா. மனிஷா, உங்களோட சொந்த ஊர் இது? பேசிக்கலி பெங்களூர். பெங்களூர். மேரிட் ஹியர். அப்படியா? ஊட்டிக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. பெங்களூர் பிடிச்சிருக்கா ஊட்டி பிடிச்சிருக்கா? பெங்களூர் தான் பிடிச்சிருக்கு. ஏன்? ஊட்டி இஸ் வெரி கோல்ட் அண்ட் ஐ ஹவ் பீன் தேர் மேக்ஸிமம். சோ பெங்களூர்ல இருந்து ஊட்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஜிலேபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறீங்க இல்லையா? நீங்க வந்து இந்த சமையல்லாம் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டீங்களா? as a hobby I like cooking. அதோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி இன்னோவேட் பண்ணனும், அந்த மாதிரி இம்ப்ரோவைஸ் பண்ணனும்? learn new things. You learn new things. Okay, very good. So instant jalebi யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? my mother-in-law, என் மாமியார். அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அவங்க நல்லா சமைப்பாங்களா? ரொம்ப நல்லா செய்றாங்க. அப்படியா? அப்போ உங்களோட பெட்டரா இல்ல நீங்க அவங்களோட பெட்டரா இதுல? she is better. she is better. Okay, so instant jalebi இன்னைக்கு நீங்க கத்து கொடுக்க போறீங்க. நிறைய பேர் வந்து அத பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. मैदा, sugar, நெய், badam pista small pieces, orange color, baking soda. இவ்வளவுதானே இதுக்கு தேவையான பொருட்கள்? Yeah, that's it. Okay, so instant jalebi எப்படி prepare பண்ணனும் அத காட்டுங்க. First you can take 200 grams of maida. maida 200 grams. இப்ப மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா போடணுமா? கரெக்ட்டா போடுனாதா கன்சிஸ்டன்சி எல்லாம் சரி வரும் and crispy எல்லாம் ஆகும். 1 cup maida. கலர். இது கலர் நல்லா 1/4 ஸ்பூன் மெஷர்மென்ட் ஸ்பூன் வருது. அது மெஷர் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி லெவல் பண்ணிட்டு போட்டா போதும். சரி. அப்போ சோடா இது கூட லெவல் பண்ணும். 1/4 ஸ்பூன். சரி. தண்ணி அரவுண்ட் will need the same quantity as maida. ஈக்குவல், அதாவது இப்போ 1 கப் மைதானா 1 கப் தண்ணி. மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். பை சான்ஸ் மைதா டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் வருதுல்ல, அது ஜாஸ்தி தண்ணி எடுக்கலாம். பட் மோஸ்ட்லி 1 கப்க்கு 1 கப் வந்துடும். நல்ல குவாலிட்டி மைதானா 1 கப்புக்கு 1 கப் தண்ணி. எஸ். லம்ஸ் ஆகக்கூடாது, அது பார்த்துட்டே இருக்கணும். இட் ஷுட் மிக்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் லம்ஸ் ஆகக்கூடாது. ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. கன்சிஸ்டன்சி காமிக்கிறா. ಬೇರೆ ಇದು ಕನ್ಸಿಸ್ಟೆನ್ಸಿ ಆಮೇಲೆ 1 ಟೀಸ್ಪೂನ್ ಘೀ அதுல போடணும். ஒரே ஒரு டீஸ்பூன். 1 டீஸ்பூன். அது லாஸ்ட்ல போடணும். so that the mixture becomes nice. ஓகே. நல்லா ஸ்மூத் ஆயிடும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்மூத் ஆயிடுச்சு. we can keep it aside for 5 minutes. சரி. sugar solution. sugar, okay. சக்கரை பாகு. that we again need 1 cup of sugar. so இது வந்து 1 கப் தான் எடுக்கணும். 1 cup sugar. One cup தண்ணி. இது 1:1 தான். Yes. கம்மி தண்ணி எடுக்கனா ஜல்தி ஆகும். ஆனா some people won't know the consistency. So it's better you take 1 cup water and 1 cup. இது இப்ப நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் இல்லையா?
மீன் டைம் நைஸ் சூட் பண்ணிடலாம் ஃபார் த ஜெலிபிஸ். நல்ல அமௌண்ட் ஆஃப் கீ தேவைப்படுது இல்லையா? பிகாஸ் ஜிலேபி நல்லா டிப் ஆகுனாதான் நல்லா கிறிஸ்பி நல்லா வரும். We can take 4 cup of ghee, so it will be proper. And we should make எப்ப பார்த்தா ஜிலேபி பண்ணா அது pan flat இருக்கணும். We can't take the oval one. We have to take a flat one. Flat தான் இருக்கணும். flat இருக்கணும். சோ இப்போ வந்து இந்த கீ நல்லா கொதிக்கணும். it should boil. சக்கரை பாகும் நமக்கு நல்லா உருகணும் இல்லையா? இது கூட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. அந்த கம்பி பாதம் அதுக்கு வரணும். நம்மளோட இந்த சக்கரை பாகு வந்து கம்பி பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளோட நெய்யும் நல்லா சூடாயிட்டு இருக்கு. மத்தபடி உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? I like singing music தான் basically. அப்போ ஒரு பாட்டு பாடுங்க. जिए तो जिए कैसे हो बिन आपके लगता नहीं दिल कहीं बिन आपके जिए तो जिए कैसे हो बिन आपके. வெரி குட் ஃபேண்டாஸ்டிக்கா பாடுறீங்க. ஓகே, இப்போ இது வந்து கம்பி பதத்துக்கு வந்துருச்சா? யா, யூ கேன் see it. ஓகே, வந்துட்டு இருக்கு. சோ இப்போ இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கீ சூடாயிட்டு இருக்கு. இப்போ மாவு வந்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகே, சோ இது வந்து ஈஸியா இருக்கும் அந்த ஜிலேபி ஷேப் எடுத்துட்டு வரதுக்கு இல்லையா? இட்ஸ் வெரி கன்வீனியன்ட். இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்கும். யூ கேன் கோ அண்ட் பை. ஃப்ளேம் ஹைல தான் வைக்கணும். சோ தட் ஆனா தீயாது அது. எவ்வளவு நேரம் வந்து இந்த நெய்லயே நல்லா ஃப்ரை ஆகணும்? கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். யூ வில் see a little brownish கலர் வந்துடும். அப்போ எடுத்துடலாம். you should change the side. ரெண்டு சைடு கூட ஃப்ரை ஆகணும். அப்போதான் எடுக்கலாம். எடுத்து ஸ்ட்ரைட்டா இது உள்ள போட்டுடலாமா? ஸ்ட்ரைட்டா போடலாம். யூ கேன் கீப் இட் ஃபார் சம் டைம். கெஸ்ட் வர டைம் இது சூடு பண்ணிட்டு அதுல இன்ஸ்டன்ட் போட்டுட்டு கொடுக்கலாம். சூடா. சோ யூ கேன் கீப் திஸ் டன் அண்ட் அப்புறமா போட்டுடலாம். நல்லா டிப் ஆகணும். தென் அப்பதான் ஸ்வீட் ஆகும். ஓகே, for 2 minutes நம்மளோட ஜிலேபி ரெடி. எஸ். டேஸ்ட் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெடி. ஆஹா, பிரமாதமான இன்ஸ்டன்ட் ஜிலேபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாக்கிறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். உங்களுக்கு ஆக்சுவலா சூப்பர் கரியர் இருக்கு சிங்கிங்ல. அதையும் கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இன்ஸ்டன்ட் ஜிலேபி டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். இன்ஸ்டன்ட் ஜிலேபி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதுல 1/4 ஸ்பூன் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோடா பொடி, அதாவது சோடா பவுடர் அதுல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் மைதாக்கு 1 கப் தண்ணி எடுத்து அதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நெய் அதுல விட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து ஒரு கெச்சப் பாட்டில்ல போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க.
சட்டியில 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கம்பி பதத்துக்கு வர மாதிரி பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்னர் ஆன் பண்ணிக்கோங்க. அதுல பிளாட்டான ஒரு கடாய் வைங்க. அதுல 4 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் நல்லா கரையிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. கரைஞ்சதுக்கு அப்புறம் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம கெச்சப் பாட்டில போட்டு வச்சிருக்கிற இந்த மைதா மாவு கலவையை ஜிலேபி ஷேப்புக்கு நல்லா அந்த நெய்ல இடுங்க. இட்டதுக்கு அப்புறம் அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடும் நீங்க திருப்பி போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சக்கரை பாகுல வந்து நீங்க அதை டிப் பண்ணி அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியான பாதாம் பிஸ்தாவை நீங்க இந்த ஜிலேபி மேல தூவி சர்வ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஸ்டன்ட் ஜிலேபி தயாருங்க.